திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது குறித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு வழக்குகள் தொடர்பான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கோவில் நிர்வாகம், தர்கா, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை என பல்வேறு தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை நீதிபதிகள் கேட்டிருந்தனர். இந்த வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதாடினார். இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நீதிமன்ற மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பினை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தனர். ஆனால் ஒரு நாள் முன்பாக இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினர். அந்த தீர்ப்பில் தீபத்தூண் தேவஸ்தான இடத்திலேயே உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்தூண் தான். தீபத்தூண் விவகாரத்தில் அரசு அரசியல் காரணங்களால் செயற்பட்டுள்ளது. ஆகையால் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்கிறோம். பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட தமிழக அரசே காரணம். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர். நாங்க நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்த விதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்ற மக்களுக்கும் இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்துக்கும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன். அவர் நீதிபதி கூறிய அந்த தராசோடு உடையவன் தான் திருப்பரங்குன்றம் முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறார். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிருந்து சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படிதான் நாங்கள் அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வந்து வாதிட்டு கோவிலுக்கு எதிராக